அழுகிறவர்களுடனே அழுங்கள். வசனம் முடிஞ்சது. அடுத்து சொல்லுது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே. என்னடா இது, அப்ப நமக்குன்னு வாழ்க்கையே கிடையாதா? அதாவது இந்த பக்கம் அழுவாங்க, உடனே அவங்க கூட என்ன செய்யணுமா? அழணுமா? இந்த பக்கம் யாராவது சந்தோஷமா இருப்பாங்களாம், உடனே அவங்க கூட என்ன பண்ணணுமா? அப்ப நான் என்னதான் செய்யணும்னா, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். என்ன நடந்தாலும் சரிதான், கர்த்தருக்குள் நீங்கள் நானும் சந்தோஷமா இருக்கணும். இந்த சந்தோஷம் வெளியில இருக்கு பாத்தீங்களா, இது கொடுக்க முடியாது. உள்ளுக்குள்ள இருந்து அப்படி வரும் பாருங்களேன், அதுதாங்க சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்ன நடத்துறாரு, நான் தேவ திட்டத்தில் இருக்கிறேன், தேவனை அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் யாருங்கிற அடையாளத்தை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு தேவனுடைய ஒரு நோக்கம் என் மேல இருக்கு, என் குடும்பத்தின் மேல தேவனுடைய நோக்கம் இருக்குங்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்ப சூழ்நிலைக்கு அழுகிறவரோட அழணும், சந்தோஷப்படணும். தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காதுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், வீழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன்.